ஏஎம்ஐஇ மெக்கானிக்கல் பயின்றவர். எம்எஸ்சி இன்ஜினியரிங், எம்டிஏஎம், ஜோதிஷி பிரவீன், பிஎஸ்எஸ் ஹோமியோபதி, எம்டிஏஎம், எம்டிஏஎம் பயின்றவர். ரிட்டையர்ட் டாக்டரேட் இன் மீடியேஷன் மற்றும் ஸ்கை யோகாவில் எம்ஏ பயின்றவர். கடந்த 1977ஆம் ஆண்டு மனவளக்கலையில் இணைந்து விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் கசடர கற்று கடந்த 43 வருடங்களாக உலக சமுதாய சேவா சங்கத்தில் அருட்தொண்டாற்றி வருபவர். மேலும் 40 டிப்ளமோ, 16 எம்ஏ மற்றும் 17 எம்எஸ்சி மாணவர்களுக்கு கடந்த 16 வருடங்களாக குண்டலினி யோகம் கற்பித்து வருகிறார். ஐயா அவர்களை உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பிலும் இணைப்பில் இணைந்துள்ள உங்கள் அனைவரின் சார்பிலும் வரவேற்று வாழ்த்தி இத்தலத்தை அவர் வசம் அளிக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க. இந்த ஜூம் நிகழ்ச்சியில கலந்து கொள்ள அனைத்து அருணதியர்கள், உதவி பேராசிரியர்கள் எல்லோருக்கும் என்னுடைய தலையாய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தூக்கம் கனவு என்றால் எல்லாருக்குமே தூக்கம் தெரியும், கனவுலாம் தெரியும். இதை பற்றி நான் டீப்பா ஏன் ஆராய்ச்சி பண்ணேன்றா, அஸ் அ டாக்டர் எத்தனையோ பேஷண்ட்டுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அதில் சில அனுபவங்கள்லாம் கிடைச்சனால அந்த அனுபவத்தெல்லாம் சேர்த்து உங்கள் அனைவருக்கும் சேர்த்து இந்த செய்தியை நான் உங்களுக்கெல்லாம் சேர்ந்து பகிர்ந்து கொள்ளலாம் என்ற முறையில் இந்த பேச்சை துவங்குகின்றேன். மனிதன் என்பவன் இறைநிலையின் கடைசி தன்மாற்றம். மனிதன் உடலில் உடல் இயக்கம், மன இயக்கமாக இரண்டும் ஜீவகாந்தத்தினால் நடத்தி கொள்ளப்படுகிறது. ஆக ஜீவகாந்தம் எப்போதும் உடம்பில் செலவழித்துக் கொண்டே இருக்கின்றது. இந்த இரண்டுக்கும் ஒரே நேரத்தில் இயங்க வேண்டும் என்றால் ஜீவகாந்த அழுத்தம் அதிகம் தேவை. உடல் இயக்கமாகிய நம் உடம்புல எதெல்லாம் 24 hours எது வேலை செய்து, இருதயம், நுரையீரல், இரைப்பை, இரத்த ஓட்டம் இவை தொடர்ந்து எப்போதும் நிற்காமல் இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. தூக்கம் என்பது மனதிற்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஓய்வு. தூக்கம் என்று கேட்டால் என்ன டெபினிஷன்? மனதிற்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஓய்வு. நாம் தூங்கிவிட்டால் என்ன ஆகுது? ஜீவகாந்தம் சேமிக்கப்படுகின்றது. தூங்கவில்லை என்றால், தூங்கி முடித்துடையாது, ஜீவகாந்தம் அலை இயக்கத்தில் அழுத்தம் அதிகரிக்கும். மனம் விழிப்பு நிலைக்கு வந்துவிட்டால் உடல் இயக்கம், மன இயக்கம் செயல்பட தொடங்கிவிடும். ஜீவகாந்த இருப்பு எப்போ குறையுதோ அப்ப மனதில் சோர்வு ஏற்படுது. எப்போ ஜீவகாந்தம் குறையுதோ மனதில் ஒரு சோர்வு வந்துடும். அந்த சோர்வை ஈடுபடுத்தத்தான் நம்ம என்ன செய்யறோம்? நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு அருள் தான் தூக்கம். அது தூக்கமாக மனதிற்கு ஊக்கத்தை கொடுக்கின்றது. தூக்கம் இல்லை என்றால் மனதில் மனிதன் சஞ்சலப்படுகிறான். மனிதனுக்கு ஒரு வெறித்தன்மை வந்துவிடும். சினம், கவலை, கெட்ட எண்ணங்கள் வருகின்றன. அவனது கருமைய தூய்மை இழந்து அது அசுத்தமடைகின்றது. அவனுக்கு அனவா, கண்மா, மாயா என்ற மும்மலங்கள் உதிக்கின்றன. அனவா என்றால் தான், தனது என்ற கர்வம். கண்மா என்றால் ஆக்காமிய கர்மம், பிராரப்த கர்மம், சங்கீத கர்மம் என்ற பாவ செயல்கள். மாயை என்றால் பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற இந்த மும்மலங்கள் உதிக்கின்றன. இயற்கையில் நம்ம பார்த்தோம்னா காலையில் அதிகாலையில் பார்த்தீங்கன்னா பறவைகள்லாம் சந்தோஷமாக பறந்து செல்லும். அது என்ன காரணம்? அந்த பறவைகள் கூட தூங்குகின்றன. நான் ஒரு முறை எங்க வீட்டுல ஒரு கிளி வளர்த்தோம். அந்த கிளியை சில நேரம் பார்த்தா அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே அசந்திருக்கும். அது ஏதாவது உள்ளுக்குள்ள அந்த கூண்டுக்குள்ள ஒரு கம்பு வச்சினோம்னா அந்த கம்புல உட்காராது, கீழே உட்கார்ந்துடும். அப்ப கிளி கூட பறவை கூட தூங்குகின்றன. மிருகங்கள் யானை, புலி, சிங்கம், கரடி இவையெல்லாம் தூங்குகின்றன. அந்த மிருகங்கள் தூங்கவில்லை என்றால்
உடனே யானை பிளிர்கிறது, சிங்கம் கர்ஜிக்கிறது. அவை தூங்கவில்லை என்றால் அதற்கும் ஒரு சஞ்சலற்ற நிலை ஏற்படுது. ஒரு டிஸ்டர்ப்டு மைண்ட் சொல்லுவோமே, உடல் இயக்கமும் மனவியக்கமும் அதற்கும் அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்துடுது. ஆக மனிதன் துன்பத்தை விலக வேண்டும் என்றால் அவனுக்கு அவசியம் தூக்கம் தேவை. சரியாக தூங்கவில்லை என்றால் மனிதனுக்கு கண்கள் பாதிக்கப்படும். கண்கள் வரக்கூடிய அந்த புரை நோய்க்கு காரணம் தூக்கம் இல்லாத காரணம். சில பேர் கண்ணை பார்த்தீங்கன்னா அப்படியே நீர் வடிந்து கொண்டே போகும். கண்ணில் வரக்கூடிய புரை, கண்ணில் வரக்கூடிய நீர், கண் சம்பந்தப்பட்ட கிட்ட பார்வை, தூர பார்வை எல்லாம் வருவதற்கு காரணம் தூக்கம் இல்லாமைதான். சில பேர் பார்த்தீங்கன்னா காதுல ஒரே இரைச்சலா இருக்கும். சொல்லுவாங்க ட்ரெயின்ல ஓடுமாறு கேட்பாங்க, ஃபேன் போடுற மாதிரி எனக்கு இரைச்சல் கேட்குதுமாங்க. சில பேர் காது கூட கேட்காம போயிடும். இவைகளெல்லாம் காரணம் தூக்கம் இல்லாமை. சில பேருக்கு மூக்குல சதை வளருது, மூக்குல நீர் ஓடிக்கொண்டே இருக்கும், தொண்டையில் கரகரப்பு ஏற்படுது, பேச்சிலும் ஒரு குறைபாடு ஏற்படுது, அதாவது ஸ்டாமரிங் என்ற வியாதி. இந்த வியாதிக்கெல்லாம் காரணம் தூக்கம் இல்லாமை. தூக்கம் இல்லாமை வரும்போது நமக்கு நரம்புல சோர்வு ஏற்படும். நரம்புல சோர்வு ஏற்பட்டால் என்ன வியாதி வரும்? பக்கவாதம், காக்காய் வெடிப்பு போன்ற வியாதி வரும். சில பேருக்கு அப்படியே பேச கூட முடியாது. மனிதனின் மூளை பாதிக்கப்பட்டு ஞாபக சக்தி இழந்துள்ளார். சதா ஞாபக மறதிதான் வருது. தூக்கம் ஒழுங்கா இருந்தால் ஞாபகம் அதிகமாக இருக்கும். மனிதனுக்கு என்ன செய்வது தெரியாமல் வெறித்தன்மை ஏற்படும். பஞ்சமா பாவங்களாகிய கொலை, களவு, கற்பழிப்பு, பொய் போன்ற தீக்குணங்கள் மனிதன் சம்பாதித்துக் கொண்டே இருக்கின்றான். பூமியானது தன்னைத்தானே 1000 மைல் வேகத்தில் சுற்றுகிறது. ஒரு நாளைக்கு 66 லட்சம் மைல்கள் கடந்து செல்கின்றன. இதனால் என்ன ஆகிறது? செல்கள் தளர்ச்சி அடைகின்றன. நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா 6000 கோடி செல்கள், 239 சதைகள், 206 எலும்புகள், 72,000 நரம்புகள். ஆக ஒரு நாளைக்கு பூமியை சூரியனை சுற்றினால் 1000 கோடி செல்கள் சிதறி விடுகின்றன. அந்த செல்களை புதுப்பிப்பதற்கு சக்தி உணவுக்கும் தூக்கத்திற்கும் தான் உண்டு. தூக்கம் இல்லை என்றால் அந்த செல்கள் அப்படியே உழுது போயிட்டே இருக்கும். மனிதன் மெலிந்து போய் உடல் சோர்வு அடைகின்றான். 239 சதைகள், 206 எலும்புகள் தூக்கம் இல்லாமையால் பாதிக்கப்படுகின்றன. 72,000 நரம்புகளும் பாதிக்கப்படுகின்றன. அவைகள் தளர்ச்சி அடைந்தவுடன் அதனால் என்ன வருது? நமக்கு மூளைகள் பாதிக்கப்பட்டு பார்க்கின்சன் என்ற வியாதியோடு வந்து, அதுக்கு காரணம் தூக்கம் இல்லாமை தான். தூக்கம் இல்லாததால் நமக்கு சிந்தனை ஆற்றக்கூடிய சக்தி குறைகின்றது. இதனால் ஞாபக சக்தி குறைகின்றது. நமது அறிவு முழுமையாக பாதிக்கப்பட்டு பெரிய பாதிக்கப்படுகின்றன. இந்த தூக்கத்தை பற்றி சில விஞ்ஞானிகள் கருத்துக்களை பார்ப்போம். ஐன்ஸ்டைன் என்ற விஞ்ஞானி, நான் தூங்கவில்லை என்றால் என்னால் சிந்திக்கும் திறமை எனக்கு குறைந்தது நான் ஒரு நாளைக்கு 6 மணி நேரமாக நான் தூங்குவேன் என்று. அப்படி தூங்கவில்லை என்றால் எனக்கு சில கண்டுபிடிப்புகளில், சில சயின்டிபிக் ரிசர்ச் அண்ட் கண்டுபிடிப்புகளில் எனக்கு ஆற்றல் குறைந்துவிடும். எனவே ஒவ்வொரு மனிதனும் 6 மணி நேரமாக தூங்க வேண்டும் என்று அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்றார். இரண்டாவது, கனவு என்றால் என்ன பார்ப்போம். கனவு என்றால் ஜீவகாந்த கசிவு. ஜீவகாந்தம் எப்போ மூளையிலிருந்து கசிந்து விட்டதோ அதன் பெயர்தான் கனவு. அப்ப கனவு வந்துவிட்டால் தூக்கம் கலைகின்றது. அதனால் மனிதனுக்கு சோர்வு, வெறுப்பு, கவலை உண்டாகிறது. மனிதனுடைய திறமையை முழுவதும் மாற்றி விடுகின்றது தூக்கமில்லை என்றால். மனசூழலை அளப்பதற்காக ஒரு கருவி உள்ளதுதான்
எலக்ட்ரோ என்செஃபலோகிராம். நம்முடைய புற மனதில் வேலை செய்யும் போது பீட்டா அலை 14 to 40 சைக்கிள் பர் செகண்டில் வேலை செய்கிறது. நம்ம தியானத்தில் ஆல்பா அலைக்கு வருகின்றது. ஆக்னை தவம் செய்தால் ஆல்பா அலை 8 to 13 சைக்கிள் பர் செகண்ட். துரிய தவம் செய்தால் 4 to 7 சைக்கிள் பெர் செகண்ட் வருது. நம்ம துரியாதிடம் தவம் செய்யும் போது மனம் டெல்டா அலைக்கு வந்துகிறது. இதையெல்லாம் அளக்கக்கூடிய கருவியின் பெயர் தான் எலக்ட்ரோ என்செஃபலோகிராம். தூக்கம் சரியாக ஒரு மனிதனுக்கு கெட்டுவிட்டால் எது நல்லது எது கெட்டது என்று பிரிக்கும் தன்மையே அவனுக்கு குறைந்துவிடும். மனிதன் விலங்கை போல் பறித்து உண்ணக்கூடிய நிலைக்கு வந்துவிடலாம். நம்முடைய பிறவியின் நோக்கம் இறைநிலை அடைதல். அதுவே முடியாமல் போய்விடும். ஒருவன் இறைநிலையே அடைய முடியாது. மனிதன் எதனால் அப்படி வருது? அவன் பலவிதமான பாவங்களை செய்கின்றான். அதனால அவன் எந்த நிலைக்கு போகின்றான்? சாலோக்கியம், சாமீப்பியம், சாரூப்பியம் என்ற நிலைகள் சென்று அவன் இறைநிலை அடையக்கூடிய சாயுஜ்ய பதவி அடைய முடியாது. தூக்கம் இல்லை என்றால் மனிதனுடைய எலும்புகள் சிதைந்து ஆஸ்டியோபோரோசிஸ் என்ற எலும்பு அடர்த்தி குறைந்து நம்ம எலும்பெல்லாம் ஷாக் பீஸ் மாறி அப்படியே பிரிட்டில் ஆயிடும். அடிக்கடி போன் ஃப்ராக்சர் வரும். நுரையீரல் தூக்கம் இல்லை என்றால் நுரையீரல் பாதிக்கிறது. டிபி, நிமோனியா, புளூரசி போன்ற கொடிய நோய்கள் வர சான்ஸ் உண்டு. இந்த கொரோனா என்ற வியாதியை கூட தூக்கம் இல்லை என்றால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது. அதனால கொரோனா என்ற வியாதியெல்லாம் உடல்ல வந்து சேரும். இன்னும் பார்த்தீங்கன்னா முதுகுத்தண்டு அப்படியே எலும்பு அதிர்ச்சினால முதுகுத்தண்டு விலகி ஸ்லிப் டிஸ்க் என்ற வியாதி கூட நமக்கு மனிதனுக்கு வருகின்றது. சர்க்கரை வியாதி, குறைந்த இரத்த அழுத்தம், அதிக இரத்த அழுத்தம் போன்ற வியாதிகள்லாம் நமக்கு தூக்கம் இல்லாமல் வந்துவிடுகின்றன. இன்னும் மூலவியாதிகள், உடலில் வரக்கூடிய கட்டிகள் தூக்கம் இல்லாமையால் காரணம் என்று சில மருத்துவர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். பிளட் கேன்சர் என்ற ரத்தத்தில் வரக்கூடிய கேன்சர் வியாதி கூட இந்த தூக்கம் இல்லாததால் வருகிறது என்று கண்டுபிடித்துள்ளார்கள். சில பேருக்கு பேசவே முடியாது. அந்த பேச முடியாத தன்மைக்கும் காரணம் நரம்பு தளர்ச்சி ஒரு காரணம். அதனாலேயே அவங்க பேச முடியாம போயிடுவாங்க. இறக்கும்போது ஒரு மனிதன் எதையும் கொண்டு செல்லவில்லை, பிறக்கும் போது எதையும் கொண்டு வரவில்லை, இறக்கும்போது எதையும் கொண்டு செல்லவில்லை. மனிதன் நின்றால் 9 அங்குலம், படுத்தால் 6 அடி 1.5 அடி அளவுடைய நிலையத்தை தான் மனிதன் உரிமை கொண்டாட முடியும். தூக்கம் இல்லை என்றால் மனிதனுக்கு ஒரு நம்பிக்கை குறைந்துவிடும், மன தளர்ச்சி உண்டாகும். கிட்னி கெட்டு போவதல், பெருங்குடலில் வரக்கூடிய அப்பண்டிக்ஸ் என்ற வியாதி, அந்த வியாதியினால் பெருங்குடல் வெடித்துடல் நிலைமை ஏற்படும். இவையெல்லாம் தூக்கம் இல்லாமல் வரக்கூடிய வியாதிகள். தூக்கம் இல்லை என்றால் உடலில் ஆக்சிஜன் அளவு குறைந்துவிடும். ஹீமோகுளோபின், பிளேட்லெட்ஸ் கவுண்டெல்லாம் குறைந்து மனிதனுக்கு இரத்த சோகை வியாதி வரும். மனிதனுடைய தூக்கம் இல்லை என்றால் மனிதனுடைய எடை குறைந்துவிடும். நன்றாக தூங்கக்கூடிய ஒரு மனிதனுடைய எடையும் அதே அளவில் உள்ள ஒரு மனிதன் தூக்கம் இல்லை என்றால் அவனுடைய எடை 10 kg வரைக்கும் குறைந்துவிடும். இன்னொரு முக்கியமான பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு புண்கள் ஆறாம போயிடும். அதன் பெயர் தான் கேங்க்ரீன். கேங்க்ரீன் தூக்கம் நல்லா வந்தால் செல்லுகள்லாம் புதுமைப்பட்டு அந்த செல்கள் புதுமையாக வளர்ச்சி அடையும் போது அந்த கேங்க்ரீன் என்ற புண்ணே ஆறிவிடும். ஆக நன்றாக தூங்கினால் கேங்க்ரீன் என்ற வியாதி நீங்கும். இப்ப நமது மூளையை பற்றி சிறிது ஆராய்ச்சி செய்வோம். மூளையில இடது ஹெமிஸ்பியர், வலது ஹெமி 2 வட்டங்கள் உள்ளன. இடது ஹெமிஸ்பியர் வலது பக்கத்தில் உள்ள உறுப்புகளை ஆள்கின்றன. வலது ஹெமிஸ்பியர் இடது பக்க உறுப்புகளை ஆள்கின்றன. இந்த 14-15 சைக்கிள்ல தான் நமக்கு நன்றாக தூக்கம் வரும்.
சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த 14-15 சைக்கிள் பெர்சென்ட் இடையில சிக்மா என்ற ஒரு அலைவரிசை உண்டு. அந்த சிக்மா என்ற அலைவரிசையில் ஒரு மனிதன் வரும்போது தவம் செய்யும் போதே ஒரு மனிதருக்கு தூக்கம் வந்துவிடும். சிக்மா அலைவரிசை கடந்து விட்டால் மனம் விழிப்பு நிலைக்கு வந்துவிடும். மனிதனுடைய இடைமறை குண்டலி யோகத்துல மனிதன் மூலாதார அமைதிருக்கும் சக்தியை குண்டலி சக்தி என்று நமது முன்னோர்கள் அழைத்தார்கள். உயிருக்கு சித்தர்கள் கொடுத்த செல்ல பெயர் தான் குண்டலி சக்தி. இந்த குண்டலி சக்தியை பெயர் கொடுத்தவர்களே சித்தர்கள். இந்த சக்தி மனிதனுடைய மையத்தில் இயங்கும் போது மனிதன் வாழ்வின் நோக்கத்தை அறிய முடியாது. ஏனென்றால் மனம் எப்போதும் புலன்களை பற்றியே அறிந்து கொண்டிருக்கும். இந்த நிலைக்குத்தான் என்ன செய்வார்கள் என்றால் அந்த மூலாதாரத்திலிருந்து முதுகுத்தண்டு வழியாக குண்டலியை கொண்டு வந்து யோக முறையில் நமக்கு அந்த குண்டலியை கொண்டு வந்து விட்டால் ஆக்னேச்சர் கொண்டு விட்டால் அதன் பெயர் தான் இனிஷியேஷன், தீட்சை. பதஞ்சலி முனிவர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இதனை நன்றாக வகுத்து கொடுத்திருக்கிறார். சாதாரண மனிதனோட இந்த குண்டலி யோக தீட்சை எடுத்துக்கொள்ளலாம் என்பதை மகரிஷி அவர்கள் எளிமையாக கொடுத்துள்ளார்கள். இந்த உலக சமுதாய சேவை அறக்கட்டளை மூலம் ஆண்டுதோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த பயிற்சியை பெற்று வருகின்றார்கள். தீட்சை கொடுத்த பின் மனம் பீட்டா அலையிலிருந்து ஆல்பா அலைக்கு வந்து இயங்குகிறது. தலையில் பாரம் ஏற்பட்டால் அதை சரி செய்வதற்கு சாந்தி யோகம் என்ற இறங்குபடி தவம் பயிற்றுவிக்கிறார்கள். 3ஆம் நிலையாக நடுமணம், சப்கான்சியஸ் ஸ்டேட் என்று சொல்லப்படுகிறது. துரிநிலை போக்கு கொடுக்கின்றது. இங்கு உயிர் மனமாகி மனம் உயிராக மாறுகின்றது. உயிருக்கு உயிரை அறிகின்ற நிலை மனிதனுக்கு ஏற்படுகிற இடம் துரிய தவத்தில்தான். இந்த தவத்தின் அலையின் வேகம் 4 to 7 சைக்கிள் பெர் செகண்ட் சொல்வார்கள். இதை தீட்ட அலை என்பார்கள். மகரிஷி வகுத்து கொடுத்த துரியாதி தவத்தில் மனமானது விரிந்து விரிந்து பிரபஞ்சத்தை அடர்ந்து இறைவழியை பிரமத்தோடு இணைகிறது. மனம் இயக்கமற்ற நிலையில் அடைந்து அதுவே மாறுகிறது. இதையே யோகத்தில் யத்பாவ யசி தத் தர்சி என்கிறார்கள். எதை பாவிக்கின்றாயோ நீ அதுவாகவே ஆகின்றாள். இங்கு அலைவேகம் குறைந்து ஏறும் போது மனமானது 1 to 3 சைக்கிள் என்ற டெல்டா அலைக்கு வந்தது. மகரிஷி அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஹைதராபாத்திலும் யூஎஸ்ஏலும் தன்னையே சோதனை செய்திருக்கிறார்கள். யூஎஸ்ஏல எப்படி ஒவ்வொரு நிலையிலும் மனசுழல் வேகம் குறைகின்றது என்பதை அறிந்துள்ளார். நாம் மூலத்தோடு இணைந்தால் அணு முதல் அண்டம் வரை எல்லாம் நானாக இருக்கின்றேன் என்ற நிலை உணர்வை பெறுகின்றது. அந்த நிலையில் தானாக இருக்கின்ற ஒன்றை தான் பெற வேண்டும் என்ற ஆசை எவ்வாறு இருந்தோ மனதில் அதுதான் பூர்ண நிலையாகும். இந்த நிலையில் ஆழ்ந்து ஆழ்ந்து செல்லும் போது இறைஞானம் பூர்த்தியாகின்றது. தேடுபவனும் தேடப்படுபவனும் ஒன்றாக தெய்வ நிலையை அறிந்த நிலவில் மனித வாழ்வில் நிறைவு பெறுகின்றார்கள். துரியாதம் தவம் பண்ணும்போது நம்முடைய மனசுழல் வேகம் 1 to 3 சைக்கிள் பெர் செகண்ட். அதே மாதிரி இன்னொரு எலக்ட்ரோ மயோகிராபி. இது உடல்ல தசை இறுக்கம் தளர்வு நிலையை அளக்குவதும் கருவி. நம்ம எப்போது டென்ஷன் பெறுகின்றதோ அதன் பெயர்தான் மன உளைச்சல் வியாதி. இந்த மன உளைச்சல் வியாதிக்கு காரணம் தூக்கம் இல்லாமை. எல்லாரும் சொல்லுவாங்க, எனக்கு டென்ஷன் வந்துடுது, நான் எப்போதும் தளர்வா இருக்கின்றேன். இதுக்கெல்லாம் காரணம் தூக்கம் இல்லாமை. ஆக தூக்கம் ஒழுங்காக வந்துவிட்டால் ஒரு மனிதன் மகிழ்ச்சியோடு வாழலாம். எப்போதும் மனிதனுடைய மனம் இன்பமாக இருக்கும். மேற்கூறிய டீடைல் அனாலிசிஸ், மேற்கூறிய விளக்கங்களால் தூக்கம் இல்லை என்றால் மனிதன் வாழ்வின் நோக்கமாகிய இறைநிலையை அடைய முடியாது என்று கூறி இந்த சிந்தனை சக்திக்கு நான் உங்களுக்கு முடிவு கொள்கின்றேன். வாய்ப்பளித்த கர்நாடகா சோன் பிரசிடென்ட் தளபதி அவர்களுக்கும் விஜயா தளபதி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்ட அருள்நிதியர்கள், உதவி பேராசிரியர் அனைவருக்கும் எனது நன்றியை
வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை அருமையாக தொகுத்த ரம்யா பாண்டியன் அவர்களுக்கும் எனக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நெக்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். ஏன்னா இது ஆராய்ச்சி பண்ண சப்ஜெக்ட். சில மக்களுக்கு சில சந்தேகங்கள் வரலாம், அதுக்காக தெளிவு கொடுக்கலாம் என்று ஒரு நம்பிக்கையோடு உங்கள் அனைவரையும் வேண்டிக் கொள்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. தூக்கத்தினால் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் தூக்கமின்மையால் ஏற்படும் உடல் மன நோய்களை பற்றியும் ஒரு சிறந்த மருத்துவராகவும் மனவளக்கலை அறிஞராகவும் சிறப்பாக விளக்கினீர்கள். எல்லோருக்கும் மிகுந்த பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. வாழ்க வளமுடன் ஐயா. தற்போது கேள்வி பதிலுக்கான நேரம். அன்பர்கள் தங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். கேள்வி கேட்க விரும்புபவர்கள் ஹேண்ட்ரைஸ் பட்டனை ஆன் செய்யுங்கள். அதற்கு முன்பாக இன்றைய அறிவிப்புகள். இன்று மாலை 4:15 துரியாதீத தவம் கன்னட மொழியில், 4:45 108 முறை உலக சமாதான வாழ்த்து, 4:55 ஸ்கை ப்ரொஃபசர் தேவிகி அவர்கள் ட்ரூத் என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கிறார். நாளை மதியம் 2 மணிக்கு தமிழில் ஸ்கை பேராசிரியை சந்திரா அவர்கள் விரல்கள் 10 மூலதனம் என்ற தலைப்பிலும், கன்னட மொழியில் ஸ்கை ப்ரொஃபசர் சிவகாமேஸ்வரி காஸ்ட் அண்ட் கிரீட் என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கிறார்கள். தற்போது கேள்வி பதிலுக்கு வரலாம். பரமேஸ்வரன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேள்வியை கேட்கலாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுடைய சிந்தனை இருந்து சிறப்பா இருக்குது. இப்போ எனக்கு வந்துங்க நான் கேரளத்தில் இருக்கிறேன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருந்துட்டு இருக்கேன். இதுல எனக்கு வந்துங்க நைட்டு வந்துங்க தூக்கம் வர்றது கொஞ்சம் ஒரு டிலே ஆகுது. அதுக்கு வந்து புஸ்தகம் படிக்கலாங்களா? தூக்கம் வர மட்டும். நான் 10 மணிக்கு படிக்க ஆரம்பிப்பேன். 8 மணிக்கே சாப்பிட்றேங்க. அப்புறம் சில பேர் சொன்னாங்க எதுவுமே டிவிலாம் பார்க்காதீங்க அப்படின்னாங்க. அதையும் பார்க்கறது இல்லை. ஆனா அந்த நேரத்தை போக்குறதுக்காக புஸ்தகம் படிப்பேன். சிந்தனை சம்பந்தமான புஸ்தகம் படிப்பேன். அது மாதிரி தூக்கம் வர மட்டும் படிக்கலாங்களா? அது படிக்க ஆரம்பிச்சா 11 மணி ஆயிருதுங்க ஐயா. அப்புறம் தான் தூக்கம் வரும். அந்த மாதிரி இருந்து பரவாயில்லைங்களா? வயசு என்னாச்சு? வயசு எனக்கு வந்து 73 ஆகுதுங்க ஐயா. இந்த 73 இருக்கும்போது தூக்கம் இல்லை என்றால் நீங்க ஹோமியோபதியில சிறந்த மருந்துகள் இருக்கிறேன். அந்த மருந்து சாப்பிட்டு எப்படியாவது நீங்க முயற்சி பண்ணணும். ஏன்னா தூக்கம் கெட்டு போச்சுன்னா மறுநாள் வந்து எந்த காரியமும் செய்ய முடியும். உடல் அவ்வளவு தளர்ச்சியாகும். நீங்க பார்க்கின்சன் டிசீஸ் வர்றதுக்கே காரணமே தூக்கம் இல்லாத காரணம் சொல்றாங்க. பல லிட்டரேச்சர்ல படிச்சிருக்கேன். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, தூக்கம் வர என்றால் சில முத்திரைகள் போடலாம். பிராண முத்திரை போடலாம். சரிங்க ஐயா. அது நம்ம யோகத்தில் உள்ள முறைதான் பிராண முத்திரை. இரண்டாவது பிரச்சனை தீர்க்கும் முத்திரை போடலாம். டென்ஷனை குறைக்கிறதுக்கு சில சமயம் டென்ஷன் வந்தால் கூட இந்த தூக்கம் வரும். அதுக்கு வந்து கணபதி முத்திரை போடலாம். அதாவது ரெண்டு முத்திரையும் சேர்த்துட்டு அப்படியே விடிய புல் பண்ணும். ஒண்ணு பிராண முத்திரை, இரண்டாவது பிரச்சனை வஜ்ர பத்மை முத்திரை, 2 கைகளும் சேர்த்துக்கிறது. மூணாவது வந்து இந்த டென்ஷனை குறைக்கிறதுக்காக கணபதி முத்திரை. இந்த 3 முத்திரைகள் போட்டுட்டு நிச்சயமா 100% தூக்கம் வந்துடும். அப்படியே வரலைன்னா கட்டாயம் நீங்க தூக்க மாத்திரை மட்டும் போடாதீங்க. தூக்க மாத்திரை ஆங்கில பக்க விளைவுகள் அதிகம். அதனால சிறந்த மருந்து அது ஃப்ளவர் தெரப்பி இருக்கு. ஸ்க்லெரந்தஸ், ஒயிட் செஸ்னட், தென் பாசிப்ளோரா. இந்த 3 மருந்து கலவை ஒரு 20 டிராப். அபவ் 70னா நீங்க 30 டிராப்ஸ் 2 ஸ்பூன் வார்ம் வாட்டர் 1 hour பிஃபோர் ஸ்லீப். அமைதியான ஒன்று முத்திரைகள் மூலம் வைக்கலாம். ரெண்டாவது வந்து இந்த ஹோமியோ மருந்து மூலம் வைக்கலாம். ஆனா தூக்கம் இல்லாம போகக்கூடாது. தூக்கம் இல்லைன்னா இல்ல தூங்குறேங்க. நான் தான் சொல்றேன் 10 மணிக்கு இருந்து படிக்க ஆரம்பிப்பேன். 11 மணி மட்டும் அப்படியே தூக்கம் வரும். அதனால அத்தனை நேரம் படிக்கலாமான்னு கேட்கறேன். விட்டுருங்க, வேண்டாம். ஏன்னா அது முன்னாடி அந்த படிப்பதை அது ஒரு 10 மணி உள்ளவே நீ படிச்சு முடிச்சிடுங்க. சரிங்க ஐயா, சரிங்க. நம்ம நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐபோன் அப்படின்னு பேர் வந்திருக்கு. அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேள்வியை கேட்கலாம். தேங்க்ஸ்மா. வாழ்க வளமுடன் சார். என் பேர் வத்சலா. ஒரு
கொஸ்டின் இருக்குங்க சார். இப்போ நம்ம எத்தனை மணி நேரம் தூங்கணும் ஒரு நார்மல் பர்சன்? இப்போ மெடிடேட்டர்ஸ் எத்தனை மணி நேரம் தூங்கணும்? வாட் இஸ் த ரைட் டைம் டு கோ டு ஸ்லீப் சார்? ரைட் டைம்ங்கிறது பிட்வீன் 10 to 11. ஏன்னா நம்ம ஒரு வயசான பிறகு தூக்கம் வராது, அதனால 10 to 11க்குள்ள போயிடணும். அது பிறகு நீங்க வந்து அந்த நேரம் படிக்கிறதெல்லாம் இப்போ சார் ஒரு கேள்வி கேட்டாங்க பரமேஸ்வரன், கொஞ்சம் படிக்கலாம் கொஞ்சம் குறைச்சிடணும், படிக்கலாம் 10 o'clock முன்னாலே படிச்சிடணும். அப்படி பண்ணிட்டு மினிமம் 6 hours வேணுமா தூக்கம். மற்றவங்களுக்கெல்லாம் இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப் டு ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் 8 hours தேவை. சில நேரம் பார்த்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸு நைட்டில் எக்ஸாம் டைமில் டைமை வேஸ்ட் பண்ணி நைட்டில் படிப்பாங்க. அவங்களுக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா ஞாபகம் மறதி வந்துடும், எக்ஸாமில் கோட்டையை விட்டுருவாங்க. அதனால் தூக்கம் நன்றாக தூங்கிட்டு உள்ள பரீட்சை எழுத போனால் ஞாபக சக்தியில் முழுமையாக எழுதி நிறைய மார்க்கு அவங்க ஸ்கோர் பண்ணலாம். மத்தியானம் தூங்கலாமா சார்? மத்தியான நேரத்துல கொஞ்சம் ஒரு ஷார்ட் நாப் எடுக்கலாமா, 1 hour அந்த மாதிரி? மத்தியானம் வந்து தூங்கலாமா? இப்போ எனக்கெல்லாம் 84 வயசு ஆச்சு. நான் மத்தியானம் கொஞ்சம் ஒரு 1 hour தூங்க தான் செய்கிறேன். ஆனால் அநேக விஞ்ஞானியுடைய கருத்து வந்து மத்தியானம் தூங்கக்கூடாதுங்க. மத்தியானம் தூங்கினா பகல் கனவு வரும். மத்தியானம் தூங்க பகல்ல கனவுகள் வரும். அப்போ வந்து அந்த ஜீவகாந்தம் கசிந்து பகல் கனவு வரதுக்கு சான்ஸ் உண்டு. அதனால மத்தியான தூக்கத்தை அவாய்ட் பண்ணுங்க. ஒரு 6 years உள்ளவங்க எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, அது பேரு வயசானவங்க மத்தியானம் 1 hour தூங்கலாம். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். பகல்ல கனவு வந்துடும். சரிங்க சார். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். அலமேலு அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாம். அலமேலு அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாம். லக்ஷ்மிபதி ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கூட பேசலாம். வாழ்க வளமுடன் சார். சொல்லுங்க சார். மத்தியில இரவுல ஒரு முறை 2 முறை அப்படி விழிப்பு வந்துட்டு, விழிப்பு வராம தூங்கறதுக்கு வழி இருக்கா, இல்ல விழிப்பு வர்றது ஒன்றும் தவறு இல்லைங்களா? விழிப்பு வர்றதுக்கு என்ன காரணம்? யூரின் பாஸ் பண்ண போறீங்களா? ஆமாங்க சார். அது வந்து இப்போ வயசு என்ன வயசு ஆச்சு உங்களுக்கு? 73. அப்ப நீ என்ன பண்ணும், பிளாடரை கண்ட்ரோல் பண்ணும். அதான் யூரின் எந்திரிக்காம அதுக்கு பிளாடர்ல கண்ட்ரோல் பண்ணும். அந்த பிளாடரை கண்ட்ரோல் பண்றதுக்கு நல்ல மருத்துவம் வந்து ஹோமியோபதியில இருக்கு. அந்த மருந்து சாப்பிட்டுட்டீங்கன்னா உங்களுடைய இடையில வந்து எழுந்திருக்க வேண்டிய நிலைமை வராது. அதனால தூக்கம் உங்களுக்கு கலைந்து போகாது. ஓகே சார், ஓகே சார். வாழ்க வளமுடன். நன்றி சார். வாழ்க வளமுடன். அடுத்து நெருப்பா அவர்கள் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க ஐயா கூட பேசலாங்க. ஐயா வாழ்க வளமுடனுங்க ஐயா. ஆனந்தி பேசுறேங்கய்யா. பேசுமா, பரவாயில்ல ஐயா. இப்ப வந்து நம்ம தவம் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம தவத்திலேயே பாத்தீங்கன்னா துரியாதம் போகும் மட்டுக்கு வந்து நமக்கு அந்த சிக்மா லெவல் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த லெவல் வரும்போது நம்மளே அறியாம தூக்கத்துக்கு போயிடும். அதெல்லாம் விழிப்பு நிலையில பண்றதுக்கு என்னங்கயா பண்ணணும்? இப்ப நம்ம வந்து மேல போகும்போது சிக்மாலே இருந்து நம்ம தூங்கிடுறோம். அப்ப அது அவேர்னஸோட எப்படிங்கயா பண்ணணும்? அதுக்கு போறோமா இல்லையாங்கிறதே தெரிய மாட்டேங்குது. அதுக்கு விழிப்பு நிலை வருவதற்காக நீ என்ன பண்ணுவீங்க, ஆக்னை தவம் ஒரு 5 நிமிஷம் பண்ணணும். ஆக்னை தவம் 5 நிமிஷம் அது பண்றது, அதை குறைக்காம இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா விழிப்பு நிலை வந்துடும். அந்த ஆக்னை தவம் செய்யாம நீங்க சிக்மா ஃப்ரீக்வன்சி 14 to 15 இடையில வந்துருச்சுன்னா அப்படியே தூக்கிட்டே இருப்பீங்க. அந்த தவத்தினால எந்த பயனும் கிடையாது. சரிங்க. அது வந்து நம்ம அந்த ஆழ்நிலை தவம் பண்ணும்போதுதான் இங்கே அந்த மாதிரி வந்துருது. ஆழ்நிலை தவம் நம்ம டீப்பா போகும்போது அந்த மேல வரும்போது நல்ல தூங்கிறப்பறம் வாழ்குடன் சொல்லும் போதுதான் நம்ம முழிக்கிறோங்கய்யா. மனம் எங்கேயும் போகாம, மனம் சஞ்சலம் அடையாம டீப்பா ஆழ்நிலை தவம் பண்ணும்போது நமக்கு அந்த நிலை வரும். அதனால என்ன பண்ணுவீங்க, ஆக்னை தவம் பண்ணி கொஞ்சம் துரியத்துல கொஞ்சம் டைமை செலவழிச்சுட்டு பண்ணீங்கன்னா அந்த நிலைக்கு வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா நம்ம விழிப்புணர்வு வந்துடும். இருக்க வேண்டிய நிலை இல்லை. சரிங்கய்யா. வாழ்க வளமுடன்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். எழிலரசி அவர்கள் ஐயா கூட பேசலாம். அன்மியூட் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன் ஐயா. தேங்க்யூமா. சொல்லுமா ஐயா. ஒரு வாட்டிங்க ஐயா, ஒரு சில டைம்ல வந்துட்டு நமக்கு தூங்குவோங்க ஐயா. தூங்குற டைம்ல நம்ம தூங்குற மாதிரியே இருக்கும், ஆனா மைண்ட் மட்டும் தூங்காதுங்க ஐயா. அப்படியே டிஸ்டர்பன்ஸ் ஆகுற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி எதனால அந்த மாதிரி வருதுங்க ஐயா? இது கனவு வர்றதுனால.
கனவு உங்களுக்கு ஓகே டிஸ்டர்பன்ஸ் கனவு சொல்றீங்க. அந்த கனவு யாராவது உங்களுடைய உறவு யாரா இறந்தவங்க, அது மாதிரி சில ஓகே சமயம் பாம்பு கூட வரலாம், இறந்தவங்க வரலாம். யாராவது ஒரு டிஸ்டன்ஸ் ரிலேஷன் எங்கேயோ இருப்பாங்க, அவங்களுக்கு நோய் வாய்ப்பட்டு அவங்கள பற்றி நினைக்கலாம். இப்படி எண்ணங்கள் வரும்போது அந்த தூக்கம் கலைந்து விடும். ஆமாங்க. ஆனா தூங்குற மாதிரியே தான் நமக்கு இருக்குங்க. ஆனா தூக்கமே இருக்காதுங்கய்யா. காலையில எழுந்துச்சோம்னா நமக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். தூங்காத மாதிரி ஃபீல் ஆகுங்கய்யா. ஒரு மாதிரி அந்த ஃபீலிங்ல படுத்திருப்போம், ஆனா தூக்கம் வராது. ஏன்னா அது கரெக்ட். வந்து லைக் கனவு மாதிரி ஜீவகாந்த கசிவு ஏற்பனால அந்த நிலைக்கு வந்துடும் நம்ம. அதான் காரணம். அதுக்கு என்ன சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க ஐயா. விளக்கம். தேங்க்யூ. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிமா. தேஜஸ்வினி அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. தேஜஸ்வினி பேசுறேங்க. சொல்லுமா. கேர்பன் ஸ்கை ட்ரஸ்ட்ல இருந்து. சொல்லுமா ஐயா, எனக்கு ஒரு கேள்விங்க. யூஸ்வலா நம்ம வந்து தூக்கும் போது நம்ம ட்ரீம்ஸ்ல வந்து குட் ட்ரீமும் இருக்கு, பேட் ட்ரீமும் இருக்கு இல்லைங்களா? எல்லாருமே வந்து இது தூக்கத்துல நம்ம ஃபேஸ் பண்ற விஷயம் தாங்க. ஸோ இந்த குட் ட்ரீமை வந்து நம்ம அதிகப்படுத்துறதுக்கும் பேட் ட்ரீமை நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அவாய்ட் பண்றதுக்கோ இல்ல நம்ம நார்மல் லைஃப்ல பேலன்ஸ் பண்ணி வாழ்றதுக்கு நல்ல ஒரு டிப் கொடுங்க ஐயா. அந்த பையனுக்கு என்ன வயசுமா பையனுக்கு? ஐயா இது வந்து என்னோட கேள்விதாங்க ஐயா. உன்னுடைய கேள்வியா? அந்த பிரச்சனை உனக்கு இருக்கு அந்த பிரச்சனை? ஃபர்ஸ்ட் இருந்தது ஐயா. இப்ப ஃபர்ஸ்ட் இருந்தது, இப்பெல்லாம் இல்லைங்க. பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்ன கேக்குறாங்க. சரி, அது என்ன பண்ணுவோம், நம்ம முத்திரையில அருமையான முத்திரை இருக்குமா, வாகா முத்திரை. ஓகே. அது இடது கையில கட்டை விரலையும் சுண்டு விரலையும் டச் பண்ணிக்கணும். வலது கையில கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலும் டச் பண்ணிக்கணும். இது ஒரு 5 நிமிடம் போட்டு கனவுகள் வராது, எந்த கனவும் வராது, நம்முடைய தூக்கம் கலையாது. ஓகே. இந்த முத்திரை பண்ணி பாருமா. நான் நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்கேன், இப்ப நானே பண்றேன். இந்த கனவுகள் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதை தடுக்கிறதுக்காக வாகா முத்திரை, பேரு வாகா முத்திரை. இடது கையில வலது கட்டை விரலையும் சுண்டு விரலையும் டச் பண்ணிக்கணும். வலது கையில ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் டச் பண்ணிக்கணும். இப்படி டச் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தூக்கம் வந்துடும். தூக்கம் கலையாது, கனவுகள் வராது. ஓகே ஐயா. ஓகேமா. தேங்க்யூ ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் சார். இவ்வளவு நேரம் எல்லாருக்கும் பொறுமையா பதிலும் மருந்துகளும் சொன்னீங்க. மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நிகழ்ச்சிகளை நிறைவு செய்யலாங்க. தேங்க்யூமா. நிகழ்ச்சிகளை நிறைவு செய்வதற்கு முன்பாக தூக்கம் மற்றும் கனவு என்ற தலைப்பிலே உரையாற்றிய நம்முடைய ஸ்கை மூத்த பேராசிரியர் டாக்டர் சண்முகக்கனி அவர்களை மன்ற முறைப்படி வாழ்த்த கடமைப்பட்டுள்ளோம். நாம் அனைவரும் துரிய நிலைக்கு வந்து விடலாம். தவம் மற்றும் சிறப்புரையாற்றிய டாக்டர் சண்முகக்கனி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்தம் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்தம் ஆன்மீக சேவை வாழ்க வளமுடன். இன்றைய ஆத்ம சங்கம நிகழ்ச்சிக்காக நினைப்பில் இணைந்துள்ள அனைத்து மனவளக்கலை அன்பர்களும் அவர்களின் குடும்பங்களும் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து மனவளக்கலை மன்றங்களும் அவற்றின் பொறுப்பாளர்களும் அவர்களின் குடும்பங்களும் வாழ்க வளமுடன். இந்நிகழ்ச்சி நடைபெற உறுதுணையாக இருக்கின்ற உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உங்களிடமிருந்து விடைபெறும் முன்பாக உலக நல வாழ்த்து. நாளை மீண்டும் 2 மணிக்கு இறையோடு இணையலாம் வாருங்கள். வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும்.
பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.